வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒன் டைமென்ஷனல் அண்ட் டூ டைமென்ஷனல் அரே எப்படி டிக்ளேர் பண்ணுறது, எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறது, அதுக்கான ஒரு சி ப்ரோக்ராமோட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் டி அரே, ஒன் டைமென்ஷனல் அரே டிக்ளரேஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டேட்டா டைப்பு கொடுக்கலாம். இன்ட்டு, ஃப்ளோட்டு, இந்த மாதிரி டேட்டா டைப் கொடுக்கலாம். அந்த அரேக்கு ஒரு பேர் கொடுக்கணும், அரே நேம். அதுக்கு ஒரு சைஸ் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்தோம்னா இதுதான் அதுக்கான ஃபார்மேட். எப்படி இனிஷியலைஸ் பண்ணலாம், நம்ம வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணும் போதே அதோட வேல்யூஸும் நம்ம இனிஷியலைஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், டேட்டா டைப் என்ன கொடுக்கலாம், இன்ட்டுன்னு கொடுக்குறேன். அரேவோட பேர் வந்து மார்க்ஸ்ன்னு கொடுக்குறேன். அதோட சைஸ் வந்து 5ன்னு கொடுக்குறேன். 5 பேரோட மார்க்ஸு நான் வந்து இதுக்குள்ளே வேல்யூஸ் கொடுக்குறேன். 90, 85, 78, 92, 88. ஸோ இதுமாதிரி ஆர்டராக கொடுத்தோன்னா அதுவும் என்ன பண்ணணும், இண்டெக்ஸ் வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி. இப்போ 0 இண்டெக்ஸில் 90, ஃபஸ்ட் இண்டெக்ஸில் 85, செகண்ட் இண்டெக்ஸில் 78, தேர்ட் இண்டெக்ஸில் 92, ஃபோர்த் இண்டெக்ஸில் 88ன்னு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ இதில் இந்த இன்ட்டு தான் என்னது, டேட்டா டைப். இதில் இருக்கிற இந்த மார்க்ஸ் தான் என்னது, நேம் ஆஃப் த அரே. ஸோ அதான் அரே நேம். இதுக்குள்ளே இருக்கிற அந்த 5 அரே கேன் ஹோல்ட் 5 இன்டீஜர்ஸ். ஸோ 5 இன்டீஜர்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போதுன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இந்த எலமெண்ட்ஸ் தான் என்னன்னு சொல்லுவோம் நம்ம, இனிஷியலைசிங் வித் 5 வேல்யூஸ். ஸோ 5 வேல்யூஸ் வந்து இதில் இனிஷியலைஸ் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு இப்போது எலமெண்ட்ஸ்லாம் எப்படி அக்சஸ் பண்ணுறது. ஸோ printf %d marks of 2. அப்போ இதோட மீனிங் என்னென்னா, இங்கே பாருங்கள், இப்போ மார்க்ஸில் போயிடும். மார்க்ஸில் செகண்ட் இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்கோ அதை கொண்டு வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். இதுதான் 0 இண்டெக்ஸ், ஃபஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ். செகண்ட் இண்டெக்ஸில் என்ன டேட்டா இருக்குது, 78. அதான் நம்மளுக்கு அவுட்புட்டில் வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 2D அரே. 2D என்னது, 2 டைமென்ஷனல் அரே. ஸோ இதில் நம்மளுக்கு 2 வேரியபிள்ஸ் கொடுப்போம். டேட்டா டைப் கொடுப்போம் ஃபஸ்ட், இன்ட்டா, ஃப்ளோட்டா, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அரே நேம் கொடுப்போம். இதில் 2 டைமென்ஷன்ஸ், ஸோ ரோஸ் இருக்கும், காலம்ஸ் இருக்கும். சரி, இது எப்படி இனிஷியலைஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் டேட்டா டைப் நான் இன்ட்டு கொடுத்துக்கிறேன். அரேவோட பேர் மேட்ரிக்ஸ்னு கொடுத்துட்டு, எத்தனை ரோஸ், 2 ரோஸு 3 காலம்ஸ்னு கொடுத்துட்டு அந்த வேல்யூஸ் நான் கொடுக்குறேன். 2 ரோஸ்க்கு வேல்யூஸ், 3 காலம்ஸ்க்கு வேல்யூஸ். ஸோ 1 2 3 ஃபஸ்ட்டு ரோ, செகண்ட் ரோ 4 5 6, ஃபஸ்ட்டு காலம் 1 4, செகண்ட் காலம் 2 5, தேர்ட் காலம் 3 6. ஸோ இந்த மாதிரி நான் வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. மேட்ரிக்ஸ் இஸ் அ 2D அரே வித் 2 ரோஸ் அண்ட் 3 காலம்ஸ் தான் இதோடைய இனிஷியலைசேஷன். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது அக்சஸிங் எலமெண்ட். இப்போ தான் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். என்னென்னா, printf %d மேட்ரிக்ஸ் 1 2. இதோட மீனிங் என்னென்னா, கம்ப்யூட்டர் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம் அப்படி படிக்கக்கூடாது. இது ரோ 1 காலம் 2. இதோட மீனிங் என்னென்னா, இண்டெக்ஸ் வேல்யூ எப்பவுமே 0ல் இருக்கும். இது 0 இண்டெக்ஸு, இது ஃபஸ்ட்டு இண்டெக்ஸு. அப்போது ரோவில் ஃபஸ்ட் இண்டெக்ஸ் எடுத்துக்கணும். இதுதான் ஃபஸ்ட் இண்டெக்ஸ். இது நம்ம ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ சொல்கிறோம் இல்லையா. ஆனால் கம்ப்யூட்டர் எப்படி எடுத்துக்கணும், 0th ரோ ஃபஸ்ட்டு ரோ இந்த மாதிரி எடுத்துக்கும். அப்போது ரோ 1ல் இப்போ காலம் பார்க்கணும். காலம் 2 என்னது, இது 0th காலம், இது ஃபஸ்ட்டு காலம், இது செகண்ட் காலம். அப்போ அவுட்புட் என்ன வரும், 6. ஓகேங்களா. ஸோ நம்ம ரோ கணக்கெடுக்கும் போது 0th ரோ ஃபஸ்ட்டு ரோ, அதேமாதிரி காலம் கணக்கெடுக்கும் போது 0th காலம், ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் காலம், இப்படி தான் நம்ம கணக்கெடுக்கணும். ஓகேங்களா. உஷாராக இருக்கணும் எலமெண்ட்ஸ் அக்சஸ் பண்ணும்போது. சரி, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சி லாங்குவேஜ் ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஹெட்டர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணிப்போம். include standard input output .h இன்ட்டு மெயின் ஃபங்க்ஷன். ஸோ இன்ட்டு கொடுத்தா நம்ம ரிட்டன் கண்டிப்பாக கொடுக்கணும். நெக்ஸ்ட் இப்போது டிக்ளேர் பண்ணுறோம், இனிஷியலைஸ் பண்ணலாம். டேட்டா டைப் வந்து இன்ட்டு கொடுத்துக்கிறேன். அரேவோட பேர் நம்ஸ், அதுக்குள்ளே சைஸ் 3 கொடுத்துக்கிறேன். 3 எலமெண்ட் கொடுத்துருக்கேன், 10 20 30. அதே மாதிரி இன்னொரு அரே க்ரியேட் பண்ணுறேன், இன்ட் டேபிள் 2 டைமென்ஷனல், 2 ரோஸ் 2 காலம்ஸ். அதுக்கு வேல்யூஸ் கொடுத்துறேன் 1 2 3 4. இப்போ நான் பிரிண்ட் பண்ண போகிறேன் 1D அரே எலமெண்ட் நம் ஆஃப் 1. அதாவது இதில் ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ எடுத்து எழுதணும். இது 0, இது 1, இது 2. அப்போ ஃபஸ்ட் இண்டெக்ஸில் என்ன இருக்குது, ஆன்சர் 20. ஸோ எனக்கு அவுட்புட் என்ன வரும், 20. நெக்ஸ்ட் 2D அரே எலமெண்ட் %d டேபிளில் 1 0 அப்படின்னு என்னது, 1th ரோ, இது 0th ரோ, இது ஃபஸ்ட்டு ரோ. அப்போ இந்த ஃபஸ்ட்டு ரோவில் 0th காலம், இதுதான் 0th காலம். அப்போ எனக்கு அவுட்புட் என்ன இருக்குது, 3. ஸோ அவுட்புட்டு 3 வரும். ஓகேங்களா.
ஸோ இதான் இப்படி தான் வந்து நம்ம ஒரு 1D அரேவே 2D அரேவே டிக்ளேர் பண்ணுவோம், இனிஷியலைஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஃபஸ்ட்டு பேஜ், செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ், ஃபோர்த் பேஜ். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.